என் அன்பு பிள்ளையே, நீண்ட நேரமாக ஒரு நல்ல செய்தியை உன்னிடத்தில் சொல்வதற்காக இந்த கருப்பன் உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன். இந்த அப்பனை உள்ளே அழைப்பாய் அல்லவா? என் தங்கமே, உன் அப்பனுக்கு கால் வலிக்கின்றது. ஏனென்றால் என் பிள்ளைக்கு இந்த விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நான் காத்திருக்கின்ற நேரம் வெகு நேரம். அதனால் என் பிள்ளையை கண்டு உடனடியாக இதை சொல்லிவிட வேண்டும் என்றுதான் நான் இப்பொழுது துடித்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, இந்த அப்பனை நீ நிச்சயமாக அழைப்பாய் என்கின்ற நம்பிக்கையில் உன்னை தேடி தினமும் வந்து கொண்டிருக்கின்றேன். நான் இன்று சொல்லப் போகின்ற உண்மையானது உனக்கு அத்தனை மன மகிழ்ச்சியை தரக்கூடிய உண்மை. உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை சந்தோஷத்தை தரக்கூடியது. இந்த உண்மையை நீ தெரிந்து கொண்டு, என் பிள்ளையே, நீ வாழ்க்கையில் நல்ல நிலையை அடைய வேண்டும். உனக்கான முழுமையான சந்தோஷத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற அத்தனை உண்மைகளையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? யாருக்காக இந்த வாழ்க்கையில் நீ எத்தனை கஷ்டங்களை அனுபவித்தாயோ அவர்கள் இன்று உன்னை பார்த்து வேடிக்கையாக சிரித்து கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் உன்னிடத்தில் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டு இப்பொழுது உன்னை ஏமாளியாக்கி நின்று வைத்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, இவர்கள் முன்னால் நீ ஏமாளியாக நின்று கொண்டிருக்கிறாய் என்றால் அதில் உன்னுடைய தவறும் இருக்கின்றது. உதவிகள் என்பது தேவைக்கு தானே தவிர ஒருபொழுதும் எப்பொழுதும் செய்வது எல்லாம் உதவி கிடையாது. அப்படியானால் அவர்கள் இந்த வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? எப்பொழுதும் நீதான் உதவி செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் வாழ்க்கையை அவர்கள் எப்படித்தான் வாழ்வார்கள்? யாருக்காகவும் எதையும் செய்யாமல் என் பிள்ளை உன்னை இருக்கச் சொல்லவில்லை. இந்த கருப்பன் யாருக்கு செய்ய வேண்டும், எதற்கு செய்ய வேண்டும் என்பதில் எப்பொழுதும் நீ தெளிவோடு கவனமாக இருக்க வேண்டும் என்றுதான் உன்னிடத்திலே சொல்லுகின்றேன். இந்த அப்பன் உன்னை தேடி வருகின்ற போதெல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உண்மையான விஷயங்களை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? சில நேரங்களில் உன்னை ஏமாற்றி அதில் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல வேளை, இன்று நாம் இவர்களை ஏமாற்றி விட்டோம், இவர்களை ஏமாற்றி இன்று சந்தோஷம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி இவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். என் பிள்ளையை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு வாழ்க்கையை ஒருபொழுதும் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் உருவாகிவிட்டது. லாங் கட் பண்ணி பேசுகிறேன், இது பண்ணிக்க. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற சில உண்மையான உறவுகளையும் நண்பர்களையும் சில விஷயங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் உன்னை சிலர் ஏமாற்றி அதில் சந்தோஷம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். நல்ல வேளை, இன்று இவர்களை நாம் ஏமாற்றி விட்டோம், இவர்களை ஏமாற்றி இன்று நாம் சந்தோஷம் அடைந்து விட்டோம் என்று சொல்லி இவர்கள் மன மகிழ்ச்சியோடு இருக்கின்றார்கள். என் பிள்ளையை ஏமாற்றி பிழைக்க வேண்டும் என்றால் இது போன்ற ஒரு வாழ்க்கை எப்பொழுதும் வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. இவர்களுக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாம் உருவாகிவிட்டது. இப்படி இருந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்துவிட்டு அதனால் நாம் நன்மைகளை அடைந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதற்கு இந்த கருப்பன் ஒரு நாளும் அனுமதி கொடுக்க மாட்டேன் அல்லவா? இவர்கள் வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வகையில் இவர்களுக்கு கஷ்டங்களை இனிமேல் கொடுக்கும். ஆனால் என் பிள்ளையே, நீ இதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறாய். யாரை நம்ப வேண்டும், யாரை நம்பக்கூடாது என்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு இப்பொழுதுதான் தெரிந்து கொள்ள ஆரம்பித்திருக்கிறது. பல நாள் கஷ்டங்கள், பல நாள் விருப்பங்கள் என்று எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் சந்தித்த உனக்கு இதுபோன்று உடனிருந்து செய்கின்றவர்கள் எல்லாம் ஒருபொழுதும் உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் நடிக்கின்ற நாடகம் அத்தனை அருமையாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது
இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒரு அற்புதமான விஷயம் நடந்து விட்டது. அது என்ன தெரியுமா? என் பிள்ளையே, உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்கள், உனக்கு வேதனையை கொடுத்தவர்கள், உன்னை சோதிக்க நினைத்தவர்கள், இனியும் உன் வாழ்க்கையை கண்டு மனமகிழ்ச்சி அடைய வேண்டும், உன்னை வேடிக்கை பார்க்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் என்று எல்லோருக்குமே அவர்களுக்கான தண்டனை கிடைத்து விட்டது. அவர்கள் வாழ்க்கையில் மிக அதிகமான சோதனைகளை அடைந்து விட்டார்கள். உனக்கு செய்த பாவத்திற்கு தண்டனையை அனுபவிக்க தொடங்கி விட்டார்கள். என் தங்கமே, நீ நினைக்கின்றாய் அல்லவா, நமக்கு இவர்கள் செய்த பாவங்களுக்கு இவர்கள் மட்டும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் என்று. ஆனால் உண்மை அது கிடையாது. என் தங்கமே, அவர்கள் எந்த அளவிற்கு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனிமேல் தானே நீ காணப் போகின்றாய். இவர்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கண்ணார கண்டு இனிமேல் மனமகிழ்ச்சி அடையப் போகின்றாய். என் பிள்ளை, மற்றவர்கள் நமக்கு கெடுதல் செய்தாலும் நாம் அவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அன்பான பிள்ளை. ஆனால் இவர்கள் உனக்கு செய்த கெடுதல் அத்தனை பெரியது. என் தங்கமே, உன்னுடைய குணம் எப்படி தெரியுமா? மற்றவர்கள் நமக்கு கெடுதல் செய்தாலும் நாம் அவர்களுக்கு கெடுதல் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய அன்பான பிள்ளை. ஆனால் இவர்கள் உனக்கு செய்த கெடுதல் அத்தனை பெரியது. அதனால்தான் உனக்கு இத்தனை கஷ்டங்களும் வந்தது. இதற்கு எல்லாம் இவர்கள்தான் காரணம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ உணர்ந்திருப்பாய், அவர்களுக்கு தண்டனை கிடைத்தால்தான் நமக்கு மன நிம்மதி அடையும் என்கின்ற எண்ணம் உனக்குள் தோன்றிவிட்டது அல்லவா? எப்படியாயினும் இவர்கள் வாழ்க்கையில் நாம் இதை நடத்திவிட வேண்டும் என்று என் பிள்ளை எண்ணத் தொடங்கி விட்டாய். இதற்காக தெய்வத்திடம் நீ அதிகமாக முறையிட்டாய் அல்லவா? எந்த ஒரு விஷயத்தை இந்த கருப்பனின் இடத்திலே அதிகமாக நீ முறையிட்டாயோ அந்த ஒரு விஷயத்தை உன்னுடைய வாழ்க்கையாக்கி நான் கொடுக்கப் போகின்றேன். இது உனக்கு நல்லது, இது உனக்கு கெட்டது என்று அனைத்தையும் நன்கு அறிந்து வைத்திருக்கிற இந்த கருப்பன் இன்று உன் வாழ்க்கையில் செய்கின்ற விஷயங்கள் எல்லாம் இனி ஒருபொழுதும் இவர்களை உன் அருகில் வரவிடாது. இனி ஒரு நாளும் இவர்கள் உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய துணிய மாட்டார்கள். எந்த விஷயமாக இருந்தாலும், எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அதற்கு பின்னால் இருக்கின்ற சில நன்மைகளும் சில நல்ல விஷயங்களும் உனக்கு இனிமேல் நிச்சயமாக புரிய வரும். எல்லாமும் சில காலம்தானே. எல்லாரின் ஆட்டமும் சில காலம்தான். தெய்வத்தின் ஆட்டம் ஆட தொடங்கிவிட்டது என்றால் இவர்களின் ஆட்டமெல்லாம் எந்த மூளைக்கு என்று நினைத்து, என் பிள்ளையே, நான் இன்று உனக்கு செய்கின்ற இந்த விஷயத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா? என் பிள்ளையே, நீ அடைய நினைத்த இலக்கை அடைவதற்கு யார் உனக்கு தடங்கலாக இருந்தாலும் அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு ஒதுங்கி செல்ல போகின்றார்கள். இனி ஒருபோதும் உன்னை தொந்தரவு செய்ய இவர்களால் முடியாது. அதற்கு இவர்களை ஒரு நாளும் நான் அனுமதிக்கவும் மாட்டேன். இவர்கள் செய்த தவறை உணரத் தொடங்கி விட்டார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை இன்னமும் அவர்கள் உணரவில்லை என்றால் இந்த கருப்பனின் கைகளில் இருந்து இவர்களுக்கு தண்டனை பல மடங்காக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் தங்கமே, நான் உன்னை எப்பொழுதுமே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன். உன் இல்லத்திற்கு எப்பொழுதும் நான் பாதுகாவலாக நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கு உன் மீது அவ்வளவு அன்பு இருக்கிறது, உன் மீது பாசம் இருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு ஒருவர் என்னை மீறி கஷ்டங்களை கொடுக்கிறார் என்றால் அந்த கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டது உன்னுடைய தவறு. இவர்களுக்கு அன்றே நீ பாடம் புகட்டி இருக்க வேண்டும். என்னை நீ காயப்படுத்தினால் ஒரு நாளும் நான் காயமடைய மாட்டேன் என்று அவர்களுக்கு என்றோ நீ புரிய வைத்திருக்க வேண்டும் அல்லவா? மாறாக என் பிள்ளை, நீ என்ன செய்து விட்டாய் தெரியுமா? நாம் இவர்களை பாவம் பார்த்து விட்டோம். அதுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. நீ இவர்களுக்கு பாவம் பார்த்து விட்டு விட்டாய். அதுதான் நீ செய்த மிகப்பெரிய தவறு. ஒருவருக்கு இரக்கம் காட்டியதாலும்
ஒருவருக்கு நீ பாவம் பார்த்ததாலும் இன்று உன்னை அல்லவா நடுத்தெருவில் இழுத்து விட்டுவிட பார்த்தார்கள். இதற்கு மேலும் இதுபோன்று யார் மீதும் இறக்கப்படாமல் உன்னுடைய காரியம் வெற்றி பெறும் வரை நீ எந்த பக்கமும் உன்னுடைய கவனத்தை திசை திருப்பாமல் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையை சரியான பாதையில் அழைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நன்மையாக மாறும். நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் இனி உனக்கு முழுமையாக கிடைக்கும். தனக்கு கிடைக்கின்ற சந்தோஷங்களை கூட முழுமையாக அனுபவிக்க முடியவில்லை என்றால் இது என்ன வாழ்க்கையாக இருக்கும்? என் தங்கமே, உன்னுடைய மனதை மகிழ்விக்கக்கூடிய அத்தனை சந்தோஷமும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் வெளியே வரும். உன்னை ஆட்டி படைத்த அத்தனை கெட்ட மனிதர்களும் உன் வாழ்க்கையை விட்டு விலகி ஓடுவார்கள். உன் காலடியில் சிலர் விழுந்து மன்னிப்பினையும் கேட்பார்கள். உன்னுடைய உதவியை நாடி வர வேண்டிய காலகட்டம் இனி வந்துவிட்டது. இத்தனையையும் சொல்லுகின்ற உன் அப்பன் இவையெல்லாம் நடப்பதற்கு முன்பாக உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது தெரியுமா? என் தங்கமே, நீ நினைத்த லட்சியத்தை நீ அடையப் போகின்றாய். நீ நல்ல நிலைக்கு வரப்போகின்றாய். நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கப் போகின்றது. எந்த ஒரு விஷயத்தை நோக்கி உன்னுடைய பயணம் எப்பொழுதும் இருந்ததோ அந்த விஷயம் உன் கைகளில் அத்தனை சந்தோஷமாக வந்து சேரப்போகின்றது. நீ நினைத்தது எல்லாம் நிறைவேறப் போகின்ற நேரம். என் தங்கமே, உனக்கு இந்த வாழ்க்கை அதிக சந்தோஷத்தை காண்பித்து கொடுக்கப் போகின்றது. இனி ஒரு நாளும் உனக்கு கஷ்டம் என்ற ஒன்று இல்லை. பண தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகின்ற நேரம். இனிமேல் என்ன நிலை வந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று கிடைக்கின்ற சிறு சந்தோஷங்களை எல்லாம் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். உன்னை இந்த கருப்பண்ணசாமி நன்றாக வாழ வைக்கப் போகின்றேன். என்னை நம்பி இருக்கின்ற என் பிள்ளை இனிமேல் ஒரு நாளும் கண்ணீர் சிந்தக்கூடாது. தேவையில்லாமல் என் பிள்ளை எதையும் நினைத்து வருந்தக்கூடாது. நமக்கு நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று புரிந்து கொண்டு ஒவ்வொன்றையும் கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். இந்த கருப்பன் உனக்கு நடப்பதை சரியான நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதை நீ முழுமையாக நம்ப வேண்டும். உனக்கான சந்தோஷத்தையும் உன் கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன். என் தங்கமே, இந்த கருப்பண்ணசாமியின் ஆசீர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.